கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த இஸ்ரேல் ஈரான் போர்ல பல மிக முக்கியமான காரியங்கள் நடைபெற்று வருகிறது. அதில் குறிப்பாக ஈரானின் மிகப்பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவம் அளித்துள்ளார்கள். மிக கொடூரமான ஒரு தாக்குதல். அதற்குள்ளாக இருந்த IRGC வீரர்கள் எல்லாருமே இறந்து போனாங்க. மேலும் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கான ஒரு சில காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். Israel is the only country in the Middle East and one of the few countries in the world that stands up for Christians, whether they're oppressed in Nigeria or they're oppressed in Syria or they're oppressed anywhere else in the Middle East. We protect them because that's the way we should treat all human beings, but especially our Christian friends. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ், அவங்க ஒரு மிக முக்கியமான வீடியோ ஒன்றை வெளியிட்டு ஒரு சில காரியங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு சில மிக முக்கியமான காரியங்கள் இந்த வீடியோவில் இருக்கிறது. இந்த வீடியோவை எதற்காக உங்கள் முன்பாக கொண்டு வருகிறோம் என்றால் ஜெப குறிப்பிற்காகவே. என்னென்ன காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இஸ்ரேல் ஈரான் போர் முடிவடைந்து விடும் என்று பார்க்கக்கூடிய தருணங்கள்ல மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடியும். அந்த வகையில் ஈரானின் இஸ்வஹான் பகுதியில் அமைந்துள்ள ஒரு மிக முக்கியமான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அதாவது ஈரானின் ராணுவத்திற்கு சொந்தமான அநேக மிசைல் மற்றும் அநேக காரியங்கள் இந்த ஸ்டோரேஜுக்குள்ளாக அவர்கள் வைத்திருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு அநேக ராணுவ வீரர்களும் இருப்பார்கள். IRGCயின் அந்த ராணுவங்கள் அவங்களும் அங்க இருப்பாங்க. அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கும் ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. இந்த ஃபெசிலிட்டியை குறிவைத்து மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக 900 கிலோ பங்கர் பஸ்டர் பாம்ஸை அந்த பகுதியில் அவங்க இறக்கி இருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய அளவில் தீக்குழம்பு பற்றி எரியும் காட்சிகளும், அந்த பகுதி, அதாவது அந்த அண்டர் கிரவுண்ட் பகுதி முற்றிலுமாக சேதமடைந்துள்ள செய்திகளும் தற்போது வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதற்குள்ளாக இருந்த ராணுவ வீரர்கள் எல்லாருமே இறந்து போனார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்குள்ளாக இருந்த மிசைல் மற்றும் ராணுவத்திற்கு தேவையான அனைத்து காரியங்களும் முற்றிலுமாக இருந்து சாம்பலானது, முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது. இதனை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உறுதி செய்துள்ளது. அதனை காணொலியாகவும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த போர் முடிவடையுமா என்ற ஒரு சந்தேகம் தற்போது அனைவருக்கும் எழும்பியுள்ளது. ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் விவகாரத்தில் 48 மணி நேரம் கெடு, அப்புறம் 5 நாட்கள் கெடு, 10 நாட்கள் கெடுவை ட்ரம்ப் அவர்கள் கூறிக்கொண்டு வந்தார். இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது சற்று அவர் சைலண்டாக இருப்பது போன்ற ஒரு காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டது. ஆனால் திடீர் என்று மிக முக்கியமான மிக பெரிய அளவிலான தாக்குதல்கள். இந்த போரை உன்னிப்பாக பார்க்கிறவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இந்த போர் நிற்பது போன்ற ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற தருணங்களில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடைபெறுகிறது. அப்படிதான் அந்த நேவி கமாண்டரை கூட இஸ்ரேல் ராணுவம் அளித்தாங்க. இதே சூழ்நிலையில் தான் தற்போது ஈரானின் மிக முக்கியமான அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை மிகப்பெரிய லெவல்ல தாக்கியிருக்காங்க. இது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரானும் இந்த போரை சாதாரணமாக நிறுத்துவது போன்று தெரியவில்லை. அவர்களும் மிகப்பெரிய லெவல்ல தாக்குதல் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த போர் தற்போது நிற்குமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி உள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலின் IDF ஒரு மிக முக்கியமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேல் ஈரானோடு மட்டும் போர் செய்யவில்லை, லெபனானில் இருக்கும் அந்த ஹெஸ்புல்லா என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு, இந்த அமைப்பிற்கு எதிராகவும் மிகப்பெரிய லெவல்ல அவங்க தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அந்த வகையில் லெபனானில் உள்ள கோசா என்ற ஒரு பகுதி, இந்த பகுதியில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற ஒரு மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் ஹெஸ்புல்லா என்ற அந்த தீவிரவாத அமைப்பினர் அவர்கள் ஊடுருவி இருப்பதையும், அந்த கிறிஸ்தவ பகுதியில் இருந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை அவர்கள் நடத்துவதையும், அவங்கள மக்களை மனித கேடயங்களாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று இஸ்ரேலின் IDF ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார்கள். அந்த வீடியோவும் தற்போது வைரலாக போய்கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், இஸ்ரேல் ஈரானில் உள்ள குழந்தைகளை கொன்று விட்டார்கள், பாலஸ்தீன மக்களை கொன்று விட்டார்கள் என்று மீடியாஸில் வரும் செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அதே வேளையில் பாலஸ்தீனில் மருத்துவமனைக்கு அடியில் ஹமாஸ் என்ற அந்த தீவிரவாத அமைப்பு மிகப்பெரிய நெட்வொர்க்கை வைத்து அவர்கள் இயங்குவதை எந்த மீடியாவும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஈரானில் குழந்தைகள் பயிலும் பள்ளிக்கூடத்தை IRGC என்ற அந்த தீவிரவாத ராணுவ அமைப்பு
அவர்களின் பேஸாக பயன்படுத்துவதையும் அதற்குள்ளாக மிகப்பெரிய அளவில் அவங்க நெட்வொர்க்கை அமைத்திருப்பதையும் அநேக இமேஜஸ் வெளிவந்திருந்தது. சோ இதனை பற்றியும் யாரும் பேச மாட்டார்கள். அதே மாதிரிதான் தற்போது ஹெஸ்புல்லா என்ற தீவிரவாத அமைப்பு கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த பகுதிகளில் இருந்து கொண்டு தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஏனென்றால் ஒருவேளை இஸ்ரேல் ராணுவம் இங்கே ஹெஸ்புல்லா என்ற அந்த தீவிரவாத அமைப்பினர் இருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதில் அங்கிருக்கும் கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்படுவார்கள். இதனை மீடியாவிடம் காண்பித்து பார்த்தீர்களா, இஸ்ரேல் ராணுவம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம். இதுதான் இந்த போர் தொடங்கினது முதல் நம்ம பார்க்க முடிகிறது. எல்லா இடத்திலையும் இதைதான் இவர்கள் செய்கிறார்கள். குறிப்பாக இந்த தீவிரவாத அமைப்பினர் மனிதர்களை தங்களின் கேடயங்களாக பயன்படுத்துகிறார்கள். மனிதர்களின் உயிர்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் மனிதர்கள் வாழும் பகுதியில் இருந்து மனித கேடயங்களாக அவர்களை பயன்படுத்துகிறார்கள். அதனை தற்போது இஸ்ரேல் ராணுவம் இந்த வீடியோவின் மூலமாக வெளிக்கொண்டு வந்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ராணுவம் அந்த லெபனான் பகுதிகளில் இருந்து வெளியேறும் ஒரு சில காட்சிகளும் வெளியாகி உள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் அந்த பகுதிகளில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் காரணத்தினால் இஸ்ரேலுக்கு வழிவிடும் விதமாக லெபனானில் உள்ள அந்த ராணுவம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அந்த பகுதிகளில் இருந்து வெளியேறும் காட்சிகளையும் இஸ்ரேலின் மொசாட் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. சோ இந்த பரபரப்பான போர் சூழலில் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு நேர்காணல் ஒன்றை கொடுக்கிறார். அந்த நேர்காணலில் அவரை நோக்கி மிக முக்கியமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதில் குறிப்பாக என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அந்த குருத்தோலை ஞாயிறன்று எருசலேம் பகுதியில் நீங்கள் அங்குள்ள கிறிஸ்தவர்களின் வழிபாட்டிற்கு தடை விதித்துள்ளீர்களே, இதற்கு காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு கேள்வி அவரிடம் கேட்கப்படுகிறது. உடனடியாக அவர் அதற்கு என்ன கூறுகிறார் என்றால், தற்போது இஸ்ரேல் ஈரான் இந்த போர் சூழலில் ஈரான் வேண்டுமென்றே இஸ்ரேலில் இருக்கும் புனித தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள். அதாவது அலெக்சா மாஸ்க், சர்ச் ஆஃப் த ஹோலி செப்பல்சர் அண்ட் த வெஸ்டர்ன் வால், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் யூதர்கள் இவர்களின் புனித தலங்களை குறிவைத்து இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். சமீபத்தில் கூட அந்த ஜெருசலேமில் உள்ள புனித தலத்திற்கு அருகாமையில் ஈரானின் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ இந்த புனித தலங்கள் இருக்கும் பகுதிகள் தற்போது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறது. அங்கு ஒருவேளை ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால், அதாவது இந்த பாம் சண்டே, இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்தில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அங்கு மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஸோ இதை எல்லாமே நாங்கள் கருத்தில் கொண்டுதான் இந்த டைம்ல நீங்க அந்த தொழுகையை பண்ண வேண்டாம் என்று நாங்கள் அதில் ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டோம். ஆனால் உலகம் மீடியாக்கள் மூலமாக இதனை வேறு விதமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் பிரதமர் செயல்படுகிறார் என்ற ரீதியில் அவர்கள் இந்த செய்திகளை பரப்பி கொண்டு வருகிறார்கள் என்று அவர் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். மேலும் எங்கள் நாட்டின் உச்ச நீதிமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தில் கூட கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்து அவர்கள் பணி செய்து கொண்டு வருகிறார்கள் என்றும் பல விஷயங்களை அவர் கூறிவிட்டு, நைஜீரியா, சிரியா போன்ற இடங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்களையும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அங்கிருக்கும் கிறிஸ்தவர்களையும் பாதுகாப்பதற்கான காரியங்களை நாங்கள் செய்து வருகிறோம் என்று அவர் சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில வீடியோக்களை கூட நம்மளால் பார்க்க முடியும். இஸ்ரேலில் சுவிசேஷம் கூறும் மக்கள் மீது யூதர்கள் தாக்குதல் நடத்தும் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்திருப்போம். உண்மை என்னவென்றால் எல்லா நாட்டிலேயும் மத வெறியர்கள் இருக்கிறார்கள். நீங்க மிடில் ஈஸ்ட்ல பார்த்தாலும் சரி, நம்ம நாட்டிலே பார்த்தாலும் சரி, எல்லா நாட்டிலையும் மத வெறி, அந்த மதத்தை வழிபடுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால் மத வெறியர்களும் இருக்கிறார்கள். இந்த மத வெறியர்கள் தான் என்ன செய்கிறார்கள் என்றால் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அதே போன்று இஸ்ரேலில் குறிப்பிட்ட ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது மற்ற மதத்தினர் மீதும் அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. சோ இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸை நம்மளால் பார்க்க முடியும். அங்குள்ள எல்லா மக்களும் அப்படி கிடையாது. அங்கு எல்லா மக்களையும் நேசிக்கின்ற மக்கள் மிக அதிக அளவில் வாழுகின்றார்கள். ஆனால் ஒரு சில மதவெறியர்களும் அங்கு காணப்படுகிறார்கள். இதை தான் நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த உண்மைகள் அங்க என்ன நடக்கிறது என்று தெரியாத அநேகர் தான் பல பொய் பிரச்சாரங்களை பரப்புவதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனா உண்மை அது கிடையாது. இஸ்ரேலில் கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்வதை நம்மளால் பார்க்க முடியும். சோ அதனை குறிப்பிட்டு தான் இஸ்ரேலின் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தன்னிடம் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு மிக தெளிவாக அவர் அந்த பதிலை கூறியுள்ளார். Well, what happened was that the Iranians have been firing missiles at the old city of Jerusalem, where you have the Al-Aqsa Mosque, one of the holiest places for Islam, the Church of the Holy Sepulchre, one of the holiest places for Christianity, and the Western Wall, which is the holiest place for Judaism, and the fragments nearly hit the Church of the Holy Sepulchre. So as a result, the Israeli security authorities said, okay, let's take out the worshippers right now because they'd be hurt. There's no protection there. And that was
a general instruction that applied to the Jewish places, to the Muslim places, and to the Christian places. The only place where the Christian population has grown and the Christian community thrives, they serve, a Christian judge serves on the Supreme Court, they're in our Knesset, in our parliament, they're in the champions of our industry, they lead in indicators of, of higher education, they lead. That's because of the policy, and the policy is frankly the one that I am leading. And Israel is the only country in the Middle East, and one of the few countries in the world that stands up for Christians, whether they're oppressed in Nigeria, or they're oppressed in Syria, or they're oppressed anywhere else in the Middle East. We protect them because that's the way we should treat all human beings, but especially our Christian friends. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தற்போது நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை ஒரு அப்டேட்டாக உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம கூட பார்க்கிறோம், இந்த யுத்தம் முடிவடைவது போன்று தெரியவில்லை. இந்த யுத்தம் பல்வேறு கட்டங்களை எட்டுகிறது, பல்வேறு கோணங்களில் செல்வதை பார்க்க முடியும். இதோடு கூட சேர்த்து நம்ம நேற்றைய கூட பார்த்திருந்தோம், நைஜீரியா மற்றும் சிரியாவில் கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த போர் சூழல்கள் எல்லாவற்றிலும் அப்பாவி மக்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். மக்கள் தான் அன்றாட தேவைகள் பூர்த்தி செய்யப்பட முடியாமல் மிகப்பெரிய அளவில் தவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறும்படியாக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். இந்த வீடியோவை ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். இந்த சமயத்தில் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருப்பதால் ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.